வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சிருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசனும் நிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரேணுகா இருக்காங்களோ அவங்களோட நினைவு நாள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாலை போட போறாங்க. ஒரு பக்கம் வாழைப்பழம், ஒரு பக்கம் கறி குழம்பு, விருந்து, படையல், அப்படியே சும்மா வேற லெவல் இருக்கு. ஒரு பக்கம் சரி நல்லதான பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேணுகா தான் உயிரோட இருக்காங்களே. அந்த போட்டோ அப்படியே கீழே டமில்னு வந்து டுமில்னு உடஞ்சிருது. உடனே கொஞ்ச நேரம் இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம நர்ஸ் ஒரு பக்கம் போன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஐயோ சார் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா, உங்க பொண்ணு ரேணுகா அங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னமா பேசுற, என் பொண்ணு இறந்து எத்தனை நாள் ஆச்சு, நீ டெத்துக்குடா வந்திருந்தேமா? ஆமா சார், எல்லாமே உண்மைதான். விஜய் தான் உங்க பொண்ணவே கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. விஜய் ரேணுகாவை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ரேணுகாவுக்கு மனநிலம் பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார். எதுக்கும் நீங்க சர்ன்னு வந்தீங்கன்னா அழகா பார்த்துட்டு கியூட்டா தூக்கின்னு போயிட்டு வந்துடலாம் உங்க பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எம்மா தாயா, என் வயிற்றுல பாலை வாத்திய இருமா, இப்பயே வர, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சு, உனக்கு வேற லெவல்ல ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா விறுவிறுப்பா கிளம்புறாரு நம்ம தலைவன் கதிரேசன். கதிரேசனுக்கு மட்டும் நம்ம ரேணுகா கையில கிடைச்சாங்க. தாறு தப்பட்டதான் ஒரு பக்கம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்துல அப்படியே சும்மா அழகா வந்து கோர்ட்ல ஒரு கேஸை போட்டு வெண்பாவை இழுத்துன்னு வந்து இந்த வீட்டுல வச்சுப்பாங்க. என்னடா இது மானகட்ட போலப்பா இருக்கு, ஏன்டா அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடக்கிறது தாங்க நடக்கும். நீங்க இன்னாதான் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் நடக்கிறது தான் நடக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. போனதெல்லாம் போச்சு, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு ஆகணும். ரேணுகாவை பாக்கிறதுக்கு வராங்க. வந்த உடனே ரேணுகாவை பாத்துறாங்க. நம்ம விஜய் மல்லி சாமி கும்பிட்டு வராங்க. நில்லுங்க, எங்க உள்ளா போறீங்க? உங்களுக்கு உள்ள பர்மிஷன் இல்லை. என் பொண்ணு உள்ளா இருக்கா. நீங்க எப்ப என் பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுக்கு தளத்துல தாலியை கட்டிங்களோ அப்பவே உங்களுக்கும் இவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. டைவர்ஸ் நோட்டீஸ் இப்பே அப்ளை பண்றேன். டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டு போயினே இருங்க. உங்க பொண்ணு இறந்துட்டா தானே கல்யாணம் பண்ண, மற்றபடி டைவர்ஸ் எல்லாம் ஏதோ ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் இருக்கு. அதே சமயத்துல இது கேஸ் போட்டு தான் நீங்க கூட்டிட்டு போகணும். கேஸ் போடாம நீங்க எப்படி கூட்டிட்டு போலாம் ரேணுகாவா? உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? ரேணுகாவா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம், அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க எந்த ஒரு விஷயமே பார்க்காம சூதானமா இருந்துட்டு நான் என்ன சொன்னா நான் மட்டும் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுக்கு பதிலே இல்ல. ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி போனதெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குழப்பத்திலே ஒரு பக்கம் நிறைய பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கேன். இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஐயோ என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த அளவுக்கு போராட்டத்துல போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். திரும்ப 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 சண்டை வந்துட்டே இருக்கு. டே கம்முனு போடா, டென்ஷன் பண்ணாரா கதிரேசா? எத்தனை டைம் உனக்கு சொல்றது? வாழ்க்கையில நீ எப்பவுமே லேட்டா தான் வர, லேட்டா வந்து திரும்ப திரும்ப காயப்படுத்திட்டே இருக்க. நான் என் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியும் சரியா? நீ வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டா பார்த்து கியூட்டா நீட்டா செஞ்சா போதும். அதை விட்டுட்டு நச நச நசன்னு இங்க வந்து பிரச்சனை ஒரு பக்கம் கிளப்புறதுக்கு தான் நீ வந்திருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பேசவும் முடியாம பதில் சொல்லவும் முடியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு ஐயோ நானா என்னடா வாழ்க்கை இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்காங்க ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் வேற எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, கண்டிப்பா பிரச்சனை வரும். பிரச்சனை வராதுன்னு யாருங்க சொன்னது? பிரச்சனை வரணும் தாங்க நாங்க வெயிட் பண்றோம். பிரச்சனை உருவாக்குறது தாங்க எங்களோட ஐடியாவே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அப்படி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து தரமான சம்பவத்தை செஞ்சுட்டாரு. போலீஸ்க்கு வர சொல்லிட்டு, இதோ பாருங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன், என் மனைவி எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க, நான் இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல, அவன் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக தான் மல்லியை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லி சுக்குநூறா உடஞ்சு போயிடறாங்க ஒரு பக்கம். என்னடா விஜய் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, விஜய் மனசுல இருந்தது தான் வெளியே வந்திருக்கு. இதை கேட்டுதான் மல்லியெல்லாம் தாங்கிக்க முடியல, கஷ்டமா தான் இருக்கு. இதை வெளியும் சொல்லாம எதுவும் பண்ணவும் முடியாம கஷ்டமா தலையை கீழே போட்டுன்னு வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரதாங்க வரும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு படிப்படியா நம்ம முன்னேறி போனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அது போலதான் நம்ம மல்லியோட வாழ்க்கையும் இப்ப ரொம்பவே ஒரு பக்கம் டர்னிங் பாயிண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில மல்லி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பரபரப்பான தொடராதான் இப்போதைக்கு நம்ம மல்லி தொடர் ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கதிரேசன் போலீஸ் கிட்ட என் பொண்ணு என்கிட்ட எப்படி ஒப்படைக்க மாட்டீங்க, இவ்வளவு நாள் என் பொண்ணை கழிச்சு நான் பார்த்திருக்கேன், என் பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா என் பொண்ணு உயிரோட இருக்கா, என் பொண்ணு கூட பேசுறதுக்கு உரிமை எதுவும் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதெல்லாம் கோர்ட்ல தான் போய் பேசணும், நீங்க போய் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க போலீஸும். அங்க இருந்து கதிரேசன் கிளம்பிட்டு சந்தோஷத்தோட போறாரு. எப்படியோ வெண்பாவும் என்கிட்டே வந்துருவா, என் பொண்ணு என்கிட்டே வந்துருவா, இனிமே அந்த நாசமா போனவங்க கூட சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா மல்லி இவனை விட்டு போக கூடாது, அப்பதான் நம்ம இந்த கேஸை சாதாரணமா எடுத்துன்னு போக முடியும். ஏன்னா அம்மான்னு வந்த பின்னாடி மல்லின்ற சித்தின்ற கொடுமை பண்ணுவா,
தேவையில்லாதவோ அம்மா இருக்கிற போது எதுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கு, எப்படி அவளை நம்பி விட முடியும் குழந்தைய? என்ன கதிகேசன் பேசுறீங்க? எதனா மூளை இருந்துதான் பேசுறீங்களா? கொஞ்சம் கூட லாஜிக்கெல்லாம் பேசுறீங்களா? மனநிலை பாதிக்கப்பட்டவங்கிட்ட குழந்தைய கொடுத்தா குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? அதான் தாத்தா நான் இருக்கேன், சித்தி அவங்க நிச்சயா இருக்காங்க, அதுக்கு தான் சொல்றேன், குழந்தையோட விருப்பம் தான் எங்க விருப்பம். குழந்தை மல்லிகிட்ட வளரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அது ஏத்துக்கப்படாது. மல்லிகிட்ட தான் கம்பல்சரி குழந்தை வளர்ந்தாகும். இதுக்கப்புறம் நீங்க பேசி ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்னடா பேசுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இப்படியேதான் இந்த பிரச்சனையை இழுத்துன்னு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. இதுக்கு என்னதான் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி பிரச்சனை, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, பருப்பு, இது எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு போயிட்டாகணும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் தள்ளப்பட்டு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போட்டிகள், பொறாமைகள் எல்லாமே அதிகரிச்சுன்னு போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா நடந்துரும் சொல்லிட்டு வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா வரும். அதை எப்படி நாம லாஜிக்கோட எதிர்கொள்றோம், அதை பொறுத்து நம்மளை பார்த்து பயந்து விடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.